அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 பேர் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நுழையவே முடியாது. ஸலாத்துன், இந்த 3 கூட்டத்தார்கள் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே பிரவேசிக்கவே முடியாது. அவர்களிலே முதலாம் அவர்கள் யார் என்றால் முதுமினுல் ஹம்ர், மதுவை குடிக்கக்கூடிய வழக்கமுள்ளவன். இரண்டாவது வலல் ஆக், பெற்றோர்களுக்கு மாறு செய்யக்கூடியவன். மூன்றாவதாக சொன்னார்கள் வல் மன்னான் வத்தையூஸ் அல்லதி யக்ரு ஃபி அஹ்லிஹில் குபுஸ், தன்னுடைய குடும்பத்தார்கள் பாவத்தை செய்யும் பொழுது அந்த பாவத்தை, குற்றத்தை, மானக்கேடான செயலை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய குடும்ப தலைவன். இந்த 3 பேரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நுழையவே முடியாது. அல்லது வேறொரு ஹதீஸிலே மன்னான் தான் செய்த நன்மைகளை எடுத்துச் சொல்பவன், நான் இதை செய்தேன் அதை செய்தேன் என்று மக்களுக்கு அறிமுகப்படுத்துபவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு செய்த நன்மைகளை மக்களுக்கு அவனாகவே அறிமுகப்படுத்தக்கூடிய அவனும், செய்த நன்மைகளை மக்களுக்கு சொல்லி காட்டக்கூடியவனும் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நுழைய முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.